சொல்லிட்டாங்க. இல்ல அப்படின்னா இது வந்து வேற விதமா புனையப்பட்டிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா கஞ்சா வித்தான், கல்லோட சேர்த்து கஞ்சாவையும் வித்தான், நான் சுட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் சொல்றதுக்கு மற்ற கட்சியினரோ அந்த அன்னைக்கு போராட்டம் நடத்தினவங்களோ வந்து இடம் கொடுக்கல. இமீடியட்டா அவங்க போராட்டத்தை நடத்தினதுனால காவல்துறையால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மாத்தி இருப்பாங்க. 100% கதை வசனம்லாம் அவங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும், எஃப்ஐஆர்லாம் எழுதுறது, ஸோ அதெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்பவும் ஏதோ கேஸ்லாம் போட்டிருக்காங்க, அவங்க ஃபேமிலி மேல நிறைய கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அது வழக்கறிஞர் மூலமா அவங்க எதிர்கொள்ளணும். அதை இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறையினர் அந்த அவர் வந்து கொஞ்சம் அப்படி செயல்பட்டு இருந்தாலே பயங்கரமா இருக்கும். தேவையில்லாம அந்த கல் இறக்குனா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இஷ்யூ பண்ணி தான் அந்த மாதிரி ஆச்சு பிரச்சனைகள். அதுதான் அவங்களுக்கே அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு போல. கல்லு போதையா கஞ்சா போதையா, ஒருவேளை கல்லு தான் போதையோ சொல்லுவாங்கல்ல அந்த வடிவேல் கமெண்ட்ல, விஜய்தாசா இல்ல ஜெயசுதாசா அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல போய் அங்க போய் சுட்டிருக்காரு அவரு, கஞ்சா வியாபாரியை சுடாம.